இந்த வீடியோவில் ஆண்மை குறைவை பற்றி நான் கடைசியில் சொல்லுவேன், ஓகேவா? ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நான் என்னோட எல்லா பேஷண்ட்ஸ்லையும் ஏன் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, வெயிட் எப்படியாவது குறைங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எதுக்காகவும் வெயிட்டு குறைக்க வேண்டாம். வயசான காலத்தில் இந்த மாதிரி வெயிட்டு குறைக்காதவங்க அவ்வளோ பேர் எங்கே இருக்காங்க தெரியுமா? எங்கே இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். வீட்டில் படுக்கையில் படுத்து கிடக்குறாங்க. வயசான காலத்தில் வெயிட்டை குறைக்காதவங்க அவ்வளோ பேரும் வீட்டில் படுக்கையில் படுத்து கிடக்குறாங்க. கரெக்டாக இல்லையா? இந்த மாதிரி ஒரு 4 மாதம் படுத்து கிடந்த முதுகில் என்ன வரும்? புண்ணு வரும். இதுக்காவது வெயிட்டு குறைங்க. சுகர், பிபி, ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காவது என்ன பண்ணுங்க, எப்படியாவது வெயிட்டு குறைச்சிருங்க. புரிஞ்சுதா? இந்த தம்பி பாருங்கள், 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. தம்பி போய் ரோட்டில் போய் ஓடவும் சொல்லலை. வெயிட்டு குறைக்க ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, பேலன்ஸ்டு டயட், ஷீபன் பேலன்ஸ் டயட். நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் வெயிட் ஈஸியாக குறைச்சிடலாம். மறக்காமல் இந்த அவேர்னஸ் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. பாவம், அவ்வளோ பேரும் வெயிட்டு குறைக்காதவங்க அவ்வளோ பேரும் வயசு படுக்கையில் படுத்து கிடக்காங்க. கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஆண்மை குறைவு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இன்னைக்கு உடல் பருமன். இது போக டெய்லி ஒரு 15 மாத்திரை சாப்பிட்டா ஏதாவது யூஸ் இருக்கா? நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதத்தை சரி பண்ணாலே போதும், வெயிட்டு குறையும். சுகருக்கு மாத்திரை நிறுத்தலாம், ப்ரெஷருக்கு மாத்திரை நிறுத்தலாம், கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை நிறுத்தலாம், எல்லா மாத்திரையும் தூக்கி குப்பையில் போடலாம். நம்ம ஒரு தடவை தானே வாழ போகிறோம். அதனால எதை மறந்தாலும் வெயிட்டை குறைச்சிருங்க. வயசான காலத்தில் இப்படி படுக்கையில் படுத்துடக்கூடாது. இதுக்காகவாவது வெயிட்டை குறைங்க. வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. என்ன இல்லாமல் வீடியோ தேவையில்லாத வீடியோவில் ஷேர் பண்ணுறீங்க. ஒரு அவேர்னஸ் வீடியோ, வெயிட்டை குறைக்கிறதுக்குள்ள அவேர்னஸ் வீடியோ, இதை விடைக்கும் தெளிவான அவேர்னஸ் வீடியோ நீங்கள் பார்க்கவே முடியாது. இதெல்லாம் உண்மை தான் சொல்கிறேன், நீங்களே பார்த்து பாருங்கள். வெயிட்டு குறைக்காதவங்க எல்லாம் வயசான காலத்தில் படுக்கையில் தான் படுத்துக்கிறது இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஷேர் பண்ணிங்க, யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும்.